சேர்ந்த ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தின் தரப்பில் ராஜதர்ஷினி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் நெய், வெண்ணெய், பால் உற்பத்தி பொருட்கள் தங்கள் நிறுவனம் செய்து வருவதாகவும் அதை பல்வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு தயாரிப்பதற்காக நெய் விநியோகம் செய்வதற்காக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலாக 6/6/2024 முதல் 30/10/2024 வரை கிட்டத்தட்ட 10 லட்சம் கிலோ லிட்டர் நெய் தாங்கள் லட்டு தயாரிப்பதற்காக அனுப்பி வைத்தோம் என்றும் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக திருப்பதி லட்டு தயாரிப்பதற்கு தமிழ்நாட்டில் எங்கள் நிறுவனத்திலிருந்து மட்டும்தான் நெய் அனுப்பப்பட்டது. தங்கள் நிறுவனம் மட்டுமல்லாமல் பல்வேறு நிறுவனம் இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களிலிருந்தும் அங்கு நெய் அனுப்பப்பட்டதாக, ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து எங்கள் நிறுவனம் மட்டும்தான் நெய் அனுப்பியதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அது தொடர்பாக திருப்பதி லட்டு தொடர்பான அந்த பரிசோதனையில் நெய்யில் கலப்படம் இருப்பதாக குற்றச்சாட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் குஜராத்தை சேர்ந்த நெய் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து எங்கள் நிறுவனத்திற்கும் ஏன் தடை விதிக்க கூடாது என்ற தொடர்பான அந்த பட்டியலில் சேர்த்தார்கள். இந்நிலையில் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் நாங்கள் தயாரிக்கக்கூடிய நெய்யில் எந்த கலப்படம் இல்லை என்றும் அதனால் தங்களுக்கு தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி லட்சுமி நாராயண் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு விசாரித்த நீதிபதி தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தார். இந்நிலையில் அதைத் தொடர்ந்து இந்த கேள்விகள் எழுப்பியது அதற்கு பதில் அளிக்கப்பட்ட அடிப்படையில் இறுதியாக ஏஆர் டெய்ரி ஃபுட் நெய் தயாரிப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை நிறுத்தி வைத்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியின் நடவடிக்கை தொடர்கிறது என்று தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மத்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அதிகாரிகள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மீண்டும் இந்த வழக்கான விசாரணைக்கு வரும்போது இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அதிகாரி வழங்கப்பட்ட அந்த உத்தரவின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும். அதற்கு பிறகுதான் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட அந்த தடை என்பது தொடருமா அல்லது அதே போன்று இந்த தடை என்பது விலக்கு அளிக்கப்படுமா என்பது தெரிய வரும். இருந்தாலும் நெய் தவிர மற்ற பொருட்கள் தயாரிப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று நீதிபதி லட்சுமி நாராயணன் தெரிவித்திருக்கிறார். அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.